அஞ்சாத வீர ஆஞ்சனைய பேர ஆனாலும் அவளை பார்த்தா அடங்காத கால அடிச்சு போடுவாள ஆனாலும் அவளை பார்த்தா கண்ணால பார்த்த நேரம் காதல் வந்ததே பெண் வாசம் என்ன தேடி இங்கு வந்ததே உள்ளார வார்த்தை ஒன்று மாட்டிக்கொண்டு என்ன கொல்லுதே ஏ மனசு 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 கெட்டு பறிச்சதே மணி நேரம் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள நீ 1 லட்சத்தை ரெடி பண்ற. உங்க வீட்டு உப்ப தின்ன விசுவாசத்தினால எதையும் தொடாம டீசெண்டா போற. என் உடம்புல 24 மணி நேரம் தான் உப்பு இருக்கும். புரிஞ்சுதா? பணத்தை ரெடி பண்ணி வைங்க. பார்த்தா என்னடி இதெல்லாம்? ஒன்னும் புரியலமா. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. எல்லாம் அந்த தமிழ் அனுப்பின ஆள்தான். என்ன பிரச்சனை இவனுக்கு? அந்த செயினை யாரு கொடுக்க சொன்னது? அப்ப அந்த செயினுக்காக பைத்தியக்காரத்தனமா அந்த கரும்பெல்லாம் யாரு கொண்டு வந்து கொட்ட சொன்னது? இப்ப ஆளை அனுப்பி மிரட்டுறானா? சுத்த லூசா இருப்பான் போல இருக்கு. என்னால நம்ப முடியலமா. எதுக்கு இந்த ஆராய்ச்சி எல்லாம்? முதல்ல அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி அவன்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துரு. யோ முத்துப்பாண்டி, நீ ஏதோ பெரிய வேலைக்காரன்னு நினைச்ச? சுத்த வேஸ்டா இருப்பாப்பல. ஏதோ பெருசா ஏதோ நடக்க போகுதுன்னு நினைச்சா ஒரு சத்தத்தையும் காணோம். அம்மா உன் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. இல்லம்மா, கண்டிப்பா ஊரை விட்டு ஓடிடுவாங்க. புதுசா வந்த உடனே வீடு தேடி ஆள் வந்து பிரச்சனை பண்ணா எந்த பொம்பளையாவது இந்த ஊர்ல இருக்க விரும்புவாங்களா? அதுவும் அப்பா அம்மா முன்னாடி மிரட்டிட்டு வந்தா கல்யாணம் ஆக வேண்டிய பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு எந்த அப்பா அம்மாவும் ஊர்ல இருக்க சம்மதிக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஊரை விட்டு ஓடிடுவாங்க. என்னது ஓடுவாங்களா? அதுக்கான அறிகுறியே தெரியலையே. நீ போய் என்ன பண்ண? சுத்தமா அவ பயந்த மாதிரியே தெரியல. பயந்திருந்தா நீ மிரட்டின மிரட்டுக்கு அப்பவே ஸ்கூலுக்கு போகாம வீட்டுல இருந்திருக்கணும். இல்லனா இந்நேரம் ஊரை விட்டே ஓடி இருக்கணும். எதுவுமே நடக்கல. இல்லம்மா, 24 மணி நேரம் டைம் கொடுத்து வந்திருக்கேன். 24 மணி நேரத்துக்குள்ள அவ அலறி அடிச்சுட்டு இந்த ஊரை விட்டே ஓடணும். அந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு செய். என்ன நீ குழந்தைங்களுக்கு பாடம் நடத்துற மாதிரி நடத்திட்டு வந்திருக்கியா? அப்படி பண்ணா எப்படி பயப்படுவா? நான் சொல்ற மாதிரி செய். சொல்லுங்கம்மா. நேரா அவ வீட்டுக்கு போ. வீட்டுல ஒரு பொருளை கூட விடாம எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓட. நீ செய்யறதுல அவளுக்கு உயிர் பயம் வந்து இந்த ஊரை விட்டே ஓடணும். சரிங்கம்மா, உடனே செய்றேன். எது செஞ்சாலும் ஏன் பேர்ல செய்யக்கூடாது, தமிழ் பேர்ல தான் செய்யணும். புரிஞ்சுதா? சரிங்கம்மா. போ. அம்மா, இன்னைக்கு அந்த மலர் க்ளோஸ். உங்ககிட்டயே மோதரா? நீங்க மலை மாதிரி முட்னா அவ தலைதான் செதறி போயிடும். இப்போ அவளுக்கு புரிய போகுது பாருங்க.
நல்லவராகவும் அமைதியானவராகவும் தெரிஞ்சவரு இப்போ அவரை ஆள் அனுப்பி பணம் வாங்க சொல்லி மிரட்டி இருப்பாரு. அவரை பார்த்தா அப்படி தெரியலையே. வாயிலா ஜீவன் கிட்ட கூட அவ்வளோ அன்பா நடந்துக்கிறவரு எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ணாரு? ஒருவேளை நாம தான் அவரை பத்தி தப்பா கணக்கு போட்டுட்டோமோ? அப்போ இத்தனை நாளா பார்த்தது, பேசினது, பழகினதெல்லாம் வெறும் நடிப்பா? ஒருவேளை தமிழ் சார் எல்லார் முன்னாடியும் பொய்யா நடிக்கிறாரோ? அம்மா கஷ்டப்பட்டு இந்த பாத்திரம்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, அதான் வாங்கிட்டேன். வீடு பக்கத்தில் வந்துருச்சுங்க, நானே கொண்டு வந்துடுறேன், வாங்க போகலாம். பொண்ணுங்களை ஏறெடுத்து பார்க்க கூட தயங்குறவரு எப்படி ரவுடியா அனுப்பி இப்படியெல்லாம் இன்னோசென்ட் மாதிரி சின்ன பசங்களோட பழக்கம் வச்சுக்கிட்டு அவங்களோட பேசி விளையாடுறவருக்கு இப்படி ஒரு முகம் இருக்கா? அம்மா சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு. பணக்காரங்கனாலே இப்படிதான் இருப்பாங்க போல. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே போலித்தனமா பழகுறவங்களுக்கு பேர் தான் பணக்காரங்க போல. அவங்களுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம், மனுஷங்க முக்கியம் இல்லை. அம்மா சொன்ன மாதிரியே நாளைக்கு நகையை வச்சு அவருக்கு பணத்தை கொடுத்துட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அவருக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பணத்தை எடுத்துக்கிட்டியா? எப்படியாவது அவனை பார்த்து பணத்தை பத்திரமா கொடுத்துருமா. நீயும் அப்பாவும் வெளியில போனதுக்கு அப்புறம் எங்க அந்த ரவுடி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துருவானோன்னு பயமா இருக்கு. அவனை தேடி கண்டுபிடிச்ச உடனே அவன் கையிலேயே பணத்தை கொடுத்துரு. பணத்தை கையில கொடுக்கறதா? இதானே நீங்க கேட்ட பணம்னு தூக்கி அவர் முகத்திலே எரிஞ்சிட்டு வர போற. ஏய், நீ பாட்டுக்கு அப்படி எதுவும் பண்ணாதடி. ரவுடி பசங்க கிட்ட நமக்கு எதுக்கு வம்பு? போய் பார்த்து இந்தாங்க நீங்க கேட்ட பணம், இனிமே எங்களை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த பணத்தை உங்க கையில கொடுத்துட்டு வந்துரு. அது போதும். மேற்கொண்டு வம்பு எதையும் விலைக்கு வாங்கிட்டு வந்துடாத. என்னம்மா பேசுற நீ? நல்லவர் மாதிரி நடிச்சு கேவலமா ரவுடியை வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. இதுக்கப்புறமும் எப்படிமா என்ன அமைதியா இருக்க சொல்ற? நியாயமா பார்த்தா நம்ம மேல எந்த தப்பும் இல்ல. நாம அவர்கிட்ட எந்த பொருளும் வேணும்னு கேட்கவும் இல்ல. அவரா கொண்டு வந்து வற்புறுத்தி கொடுத்துட்டு இப்போ ரவுடியை வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. இங்க பாருமா, எனக்கு இந்த பணத்தை அவர்கிட்ட கொடுக்கறதுக்கே விருப்பம் இல்ல. நீயும் அப்பாவும் சொல்றீங்களேன்னு தான் இதுக்கே நான் சம்மதிச்சேன். மிடில் கிளாஸ்னா ரொம்ப கேவலமா போச்சு இல்ல? பிரச்சனைக்கு பயந்துகிட்டு பணத்தை கொடுத்துருவோன்னு மிரட்டுறாங்களாமா? உனக்கு ஒரு பையன் பிறந்து இப்படி நடந்திருந்தா சும்மா விட்டுருப்பானா? அந்த மாதிரிதான் என்கிட்டயும் சொல்லாத. என்னால பொறுமையா போக முடியாது. அவரை பார்த்து நாக்கு புணிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டாதான் என் மனசு ஆறும். ஏய், என்னடி இந்த பிரச்சனை இதோட முடிப்பேன்னு பார்த்தா மேற்கொண்டு வளப்ப போல இருக்கு. இங்க பாரு, நான் இந்த விஷயத்த மறக்கணும்னு நினைக்கிறேன். உன்னால பொறுமையா இருக்க முடியாதுன்னா நீ பணம் கொடுக்க போவேண்டா. அப்பாவே போட்டோம். நீ என்கிட்ட பணத்தை கொடு. அம்மா தனம், அம்மாடி எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? புறப்படலாமா? போலாம்ப்பா. ஆனா பணம் கொடுக்கறதுக்கு நீங்க வர வேண்டாம். வழியில என்ன டிராப் பண்ணுங்க, நான் போய் கொடுத்துட்றேன். ஏமா? இந்த பிரச்சனை எல்லாம் என்னாலதான் ஆரம்பிச்சது. நானே இதை முடிச்சிடுறேன். ஏங்க, அவங்கிட்ட போய் அமைதியா பணத்தை கொடுத்துடுன்னு சொன்னா முடியாது. அவனை 4 வார்த்தையாவது கேட்டே தீருவேன்னு சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் அவளை என்னன்னு கேளுங்க. இரு மாடி, பொண்ணுமா நீ? என்ன நீங்க பொண்ணு மாதிரி வளர்க்கலையேப்பா. தப்பு நடந்தா தட்டி கேட்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இப்போ வந்து செய்யாதானே சொன்னா என்னப்பா அர்த்தம்? சரிம்மா, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தைரியமா செய். என்னங்க நீங்க பொம்பளை புள்ளகிட்ட போய்? தனம், எனக்கு பொண்ணும் இவதான், பையனும் இவதான். வாமா போலாம். இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டு போறாரு. நீ கேள்வி கேளு, சத்தம் போடாம அதை மெதுவா கேளு. கடவுளே, இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ தெரியல. பூச்சி, டேய் பூச்சி. மாப்ள, டேய் சீக்கிரம் வேலையை முடுறா. எதுக்குன்னு சொல்லு. இருடா. அது மதுரையில் பொருட்காட்சி போட்டிருக்காங்க தெரியுமில? ஆமா. அங்கே போய் ஆஞ்சநேயர் நாடகம் பார்த்துட்டு வரலாமா? உன் பிரம்மச்சரியத்துக்கு ஒரு அளவே இல்லையாடா? டேய் சீக்கிரம் வேலையை முடுறா, போலாம். முடிக்கிறேன். மாப்பிள்ள மாட்ட போறான். இப்ப பாரு என்ன ஆகுதுன்னு. தெரிச்சு ஓட போற. என்னடா உளர்ற?
அங்க பாரு யாரு வராங்கன்னு. இந்தாங்க, நீங்க கேட்ட பணத்தை தாராளமா வாங்கிக்கோங்க. போடிங்க. என்ன டீச்சர், என்ன பணம் கொடுக்குறீங்க? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல? என்ன ஒரு நடிப்பு! பணம் வேணும்னு எங்க வீட்டுக்கு வந்து அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க? உங்களுக்கு பணம் வேணும்னா அத நேருக்கு நேரா என் முகத்துக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்கலாம்ல. அத விட்டுட்டு இப்படி கீழ்த்தரமா நேர்ல பேசும்போது ரொம்ப நல்லவர் மாதிரி பேசிட்டு பின்னாடி இவ்வளவு மோசமான ஆளா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கேவலம் பணத்துக்காக இப்படியெல்லாம் உங்க பணக்கார புத்தியை காட்டிட்டீங்கல்ல. நாங்களாம் உங்கள மாதிரி இல்ல சார், மிடில் கிளாஸ். உள்ள ஒரு மாதிரியும் வெளிய ஒரு மாதிரியும் இருக்க மாட்டோம். கால் வயிறு நிரம்பினாலும் உண்மையான நேர்மையான வழியில உயிர் வாழணும்னு ஆசைப்படுவோம். அடுத்தவங்க பொருளுக்கு எப்பவுமே ஆசைப்பட மாட்டோம் சார். ஏழையா இருந்தாலும் வெக்கம், மானம், சுயமரியாதை எல்லாமே இருக்கு. அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு யாரோட பொருளும் ஃப்ரீயா வேண்டாம் சார். அன்னைக்கு உங்க அப்பா கிட்ட தங்க செயினும் உங்ககிட்ட கரும்பும் வாங்கின பாருங்க, அதுதான் நான் என் வாழ்க்கையிலே பண்ண பெரிய தப்பு. இந்தாங்க, நீங்க கேட்ட பணத்தை தாராளமா வாங்கிக்கோங்க. கையை நீட்டுங்க. தயவு செஞ்சு இனிமே தொந்தரவு பண்ணாதீங்க. இந்த நிமிஷத்தோட உங்களுக்கும் எனக்கும் இருந்த எல்லா கணக்கும் முடிஞ்சு போச்சு. உங்க முகத்துல முழிக்க கூட எனக்கு விருப்பம் இல்லை. என்னங்க, போன் எடுத்தாளா? ரிங்கு போகுது, ஆனா அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாளே. ஐயோ, ஒருவேளை பணத்தை தொலைச்சிருப்பா போல இருக்கு, அதனாலதான் போன் எடுக்க மாட்டேங்கிறா. தெரியலையே. ஐயோ, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், நீங்களே போய் பணத்தை கொடுத்துட்டு வாங்கன்னு. இந்த வீட்டுல என் பேச்ச யாரு கேக்குறாங்க? கொஞ்சம் பொறுமையா இருமா, பொறுமையா இரு, என்னன்னு பாக்கலாம். ஐயோ, நீ கொஞ்சம் பொறுமையா இரு, என்ன ஏதுன்னு பாக்கலாம், இரு. ஐயோ, என்னங்க, என்ன பண்றது? நாம அவங்கதான் வந்திருக்காங்க போல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன பண்றீங்க? கதவு தரங்க. நம்ம மலர் தான் வந்திருக்கா, போய் கதவு தர. மா, கதவு திறக்காம இவ்வளவு நேரமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏய், ஸ்கூல் விட்டு வரதுக்கு ஏண்டி இவ்வளவு நேரம் ஆச்சு? ஐயோ, வேலை அதிகமா இருந்துச்சு. ஏன், என்னாச்சு? என்ன ஆச்சா? எத்தனை தடவை போன் பண்றது? நீ போன் பண்ணா எடுக்க மாட்டியா? ஐயோ, சாரிமா, தலைவலியா இருந்துச்சு, அதான் போனை சைலண்ட்ல போட்டு அப்படியே மறந்துட்டேன். ஏமா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அவங்கிட்ட பணத்தை கொடுத்தியா இல்லையா? அத முதல்ல சொல்லு. நேர்லயே பார்த்து செட்டில் பண்ணிட்டேன், பணத்தை கொடுத்தாச்சு. பணத்தை கொடுத்துட்டியா? அப்புறம் ஏண்டி பணத்தை வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்தா? வா, உள்ள வந்து பாரு என்னாச்சுன்னு. பாருடி, வந்து நல்லா பாரு, எப்படி எல்லாத்தையும் உடைச்சு போட்டிருக்கான்னு பாரு. நீ போய் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு வா, பிரச்சனை பண்ணாதுன்னு சொன்னல, கேட்டியா நீ? இன்னும் என்னெல்லாம் பண்ண போறானோ தெரியலையே. என்னம்மா இது? பணத்தை கொடுத்த பிறகும் எதுக்காக இப்படி பிரச்சனை பண்றாங்க? வீட்டுக்கே ஆள் அனுப்பியிருக்காங்க,
இப்பவே உங்க வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்காம விட மாட்டேன். வேண்டாம் மலர், வேண்டாம். நான் சொல்றது கேளு. வேண்டாம். அவரை நான் சும்மா விட போறது இல்லப்பா. விடுங்க. ஐயோ மலர், மலர், மலர் சொல்றத கேளு. மலர் நில்லு. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? ஏன் மறுபடியும் வந்து பிரச்சனை பண்றீங்க? அதான் நீங்க கேட்ட பணத்தை கொடுத்துட்டோமே, எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? பணம் கொடுத்தீங்க சரி, ஆனா யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லவே இல்லைங்களே. என்ன விளையாடுறீங்களா? எதுக்காக இப்படி நாடகம் ஆடுறீங்க? எங்க நான் என்னங்க? முதல்ல நாங்க கேட்காமலே கரும்பு அனுப்பி விட்டீங்க, அப்புறம் பணம் கொடுன்னீங்க. அதான் நீங்க கேட்ட ₹1,00,000 பணத்தை நான் கொடுத்துட்டேனே. அப்புறம் எதுக்காக மறுபடியும் என் வீட்டுக்கு ரவுடி அனுப்பி வச்சீங்க? நீங்க பாருப்பா, நாங்கெல்லாம் சாதாரணமானவங்க, மான மரியாதையோட வாழணும்னு நினைக்கிறவங்க. அதான் நீங்க கேட்ட பணத்தை நாங்க கொடுத்துட்டோம்ல. தயவு செஞ்சு எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, எங்களை நிம்மதியா வாழ விடுங்க. என்னம்மா சொல்றீங்க? நான் ரவுடி அனுப்பினா? ஓஹோ, ஒண்ணுமே தெரியாதுல உங்களுக்கு? இந்த கதையே ரொம்ப புதுசா இருக்கா? எங்க சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுங்க. அப்போ உங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, என்ன ஏதுன்னு அவங்க சொல்லுவாங்க. இங்க பாருங்க, தயவு செஞ்சு இனிமே யாரையும் அனுப்ப வேண்டாம்னு சொல்லுங்க. நாங்க அந்த பணத்தை கொடுத்துட்டோம்னு சொல்லுங்க. அம்மா, யார் இங்க வந்து பணம் கேட்டது? அவன் எப்படி இருந்தான்னு சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. அந்த ஆளை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. ஒரு மாதிரி திமிரா எங்க கிட்ட பேசினா அவன். இருபத்தி 4 மணி நேரம் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள நீ 1,00,000 ரெடி பண்ற. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இங்க யார் வந்திருப்பான்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அம்மா சொல்ற மாதிரி கரெக்டா பணத்தை வாங்கி கொடுக்கணும். சரிம்மா. என்ன நடக்குதுங்க? நீதானா அது? யாரா உன்னை இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? என்ன இது, வீட்ல வேலை செய்யறவங்க கிட்ட இப்படி எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இவன் நம்ம கிட்ட பார்க்க வேண்டிய வேலை என்ன இருக்கு? நீங்க என்ன வேலை கொடுத்தீங்க எனக்கு தெரியாது. ஆனா இவன் செஞ்ச காரியத்தை சொன்னா நீங்க அவன் முகத்திலே துப்புவீங்க. அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஊர்ல மரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம குடும்ப மானம் போற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கான். இவன் என்ன தப்பு பண்ணா? நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு அவசரத்துக்கு பணம் கொடுத்திருக்கோம். அதுல பல பேர் ஏமாத்துறாங்க. அத வசூல் பண்ணிட்டு வர சொன்ன. இதுல என்ன தப்பு இருக்கு? இவன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? சம்பந்தமே இல்லாம பணத்தை கொடுக்கலன்னு சொல்லி அந்த மலர் டீச்சர் வீட்டுக்கு போய் அடிச்சு துவம்சம் பண்ணிருக்கான். அவங்களுக்கு நம்ம எதுவும் கடன் கொடுக்கலையே. ஆமா, இவன் ஏன் போனா? ஏ முத்துப்பாண்டி, என்னது? இல்லம்மா, நீங்க கொடுத்த லிஸ்ட்ல மலர்னு பேர் இருந்துச்சு. மலர்னா டீச்சர்னு சொன்னனா? அந்த மேட்டு தெருவுல டெய்லர் கடை ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல, அவங்கள சொன்ன. கரெக்டா விவரம் எதுவும் கேட்காம போய் சொதப்பிட்டு வந்திருக்க. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ. சாரிங்க, என்னால தானே இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு. ஐயோ, நீங்க எதுக்குமா என்கிட்ட எல்லாம் சாரி கேட்டுக்கிட்டு? ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி ஆட்கள்லாம் கிட்ட சேர்க்காதீங்க. நம்ம வீட்டுல ஒருத்தருக்கு அசிங்கம்னா அது எல்லாருக்கும் தான் அசிங்கம். பாத்தீங்களாமா, என்னைக்காவது குரலை ஒசத்தி பேசிருப்பாரா? இன்னைக்கு பாத்தீங்களா, அந்த மலர்க்காக உங்ககிட்டே குரலை ஒசத்துறாரு. இப்படியே போச்சு, அப்புறம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அம்புட்டுதான்.